நெடுநாள்களுக்கு முன்பு பசுமையான வயல்களும் உயர்ந்த மரங்களும் சூழ்ந்த ஒரு அழகான நாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த மக்கள் இருந்தார்கள். அந்த நாட்டில் பலர் பலவானவர்கள் இருந்தார்கள், சிலர் அதிகாரம் கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒருவன் மட்டும் மற்றவர்களை விட வித்தியாசமானவன். அவன் கையில் வாள் இல்லை, அவன் குரலில் கோபமில்லை. ஆனால் அவன் புத்தி மட்டும் ஒரு வாளை விட கூர்மையானது. அவன்தான் தெனாலிராமன். ஒரு நாள் காலையில் கிராமத்தில் சிறிய குழப்பம் ஏற்பட்டது. தானியம் சிந்தியிருந்தது. மக்கள் ஒருவரையொருவர் குற்றம் சொல்ல ஆரம்பித்தார்கள். சத்தமும் குழப்பமும் அதிகரித்துக் கொண்டிருந்தபோது ஒரு பெரிய மரத்தடியில் அமைதியாக நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான் தெனாலிராமன். அவன் சண்டையை நிறுத்தச் சொல்லவில்லை, யாரையும் குற்றம் சொல்லவில்லை. மெதுவாக சிரித்தான் மட்டும். பின்னர் அவன் அனைவரையும் கீழே பார்க்கச் சொன்னான். மண்ணில் இருந்த சிறிய காலடிச் சுவடுகளை காட்டி, இது மனிதன் செய்ததல்ல, ஒரு ஆடு செய்தது என்று சொன்னான். அந்த நிமிடத்தில் அனைவருக்கும் புரிந்தது, தெனாலிராமன் புத்திசாலி மட்டுமல்ல, நல்ல மனம் கொண்டவனும் என்று. அதே நேரத்தில் தொலைவில் இருந்த பெரிய அரண்மனையில் ஒரு சக்தி வாய்ந்த மன்னன் கவலையுடன் அமர்ந்திருந்தார். அவர்தான் கிருஷ்ணதேவராயர். நாட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன, ஆனால் அவற்றுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்கவில்லை என்று அவர் எண்ணினார். அமைச்சர்கள் பதில் சொல்ல முடியாமல் நின்றனர். அப்போது அதே நேரத்தில் ஒரு மனிதன் மெதுவாக அரண்மனை நோக்கி நடந்து வந்தான். அவன் கையில் பனையோலை இருந்தது, முகத்தில் அமைதியான சிரிப்பு இருந்தது, உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை இருந்தது. அரண்மனை வாயிலில் நின்று அவன் மென்மையாக கேட்டான், நான் இப்போது உள்ளே வரலாமா, இல்லை என் புத்தி தேவைப்படும்போது என்னை அழைப்பீர்களா என்று. இதுவே ஒரு பெரிய பயணத்தின் தொடக்கம். இங்கே பலம் அல்ல, புத்தி வெல்லப் போகிறது. இந்த கதை இப்போதுதான் ஆரம்பமாகிறது. நன்றி. எங்கள் கதைகளை பார்த்தமைக்கு எங்கள் சேனலில் இணையுங்கள்.